ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இந்த தாவர சங்கமத்துன்னு சொல்லி. அப்போ இதுலேருந்து ஒரு கேள்வி வருது. இத்தனை பிறவிகளை நான் எடுத்து கடந்து வந்திருக்கேன், ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், களைச்சி போயிட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. தவற விட்டுட்டேன், என்னுடைய வாய்ப்புகளெல்லாம் பூரா தவற விட்டுட்டேன் நான். அதனால் இனிமேலும் என்னால் இதை தவற விட முடியாது, உன்னை அடைஞ்சே ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்காரு. இல்லை என்ன கேள்வி வருதுன்னா, கல்லாயி அப்படின்னு இருக்காரு. அப்போ கல்லுக்கு உயிர் இருக்கா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான ஒரு கேள்வி. கல்லுக்கு உயிர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், கல்லுக்குள்ளே தேரைன்னு சொல்லி ஒரு உயிர் இருக்குது. சில கல்களில் தேரை இருக்கும். அந்த தேரை பார்த்திங்கன்னா கல்லுக்குள்ளேயே பிறந்து கல்லுக்குள்ளேயே வளர்ந்து கல்லுக்குள்ளேயே இறந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு உயிர் இருக்குது, தேரைன்னு சொல்லி ஒரு உயிர் இருக்குது. அந்த மாதிரி உயிராக கூட நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வராரா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு அர்த்தம் எடுத்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இன்றைக்கி பார்த்திங்கன்னா அறிவியல் என்ன சொல்லுது, விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, கல்லுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஜீவராசியாக இருக்கட்டும், அந்த ஒரு மனிதனே ஆகட்டுமே, ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னால், அது பிறக்கும்போதே அறிவோடு பிறக்கலை, ஆனால் உணர்வோடு பிறந்துச்சு. ஒவ்வொரு உயிரும் உணர்வோடு பிறக்குது. அறிவுங்கிறது பிற்பாடு நம்ம வளர்த்துக்கிறது தான் இல்லையா? அப்போ ஒவ்வொரு உயிரும் பிறக்கும்போது உணர்வோடு பிறக்குது. அந்த உணர்வு மட்டும்தான் பிறந்ததுலேருந்து இறக்குற தண்ணி கூட இருக்குது. அப்போ அந்த உணர்வை தான் நம்ம உயிர்னு சொல்லி சொல்கிறோம். உயிர் இருக்குது அப்படின்னு சொன்னால், உணர்வு இருந்தால் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அறிவு இருந்தால் தான் உயிர் இருக்கும்னு இல்லை, உணர்வு இருக்குது, அதனால் அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த உணர்வுங்கிறது என்ன, இது எதனுடைய அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதிர்வுகளுடைய அடிப்படையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். அதிர்வு இருந்தால் உணர்வு இருக்குது, உணர்வு இருந்தால் உயிர் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த அதிர்வுங்கிறது என்ன, அந்த துடிப்பு, அந்த அதிர்வுங்கிறது என்ன? நம்ம இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குது, நம்ம உடம்புல இருக்க 72,000 நாடி நரம்புகளும் துடிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த அதிர்வு இருக்கனால நம்மளுக்கு உணர்வு இருக்குது, உணர்வு இருக்கனால நம்ம உயிரோடு இருக்கோம்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த துடிப்பு, இந்த அதிர்வு நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் உயிர் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ உணர்வு இல்லாமல் போயிடுச்சு, அது ஜடமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஏதோ ஒரு அதிர்வோடு தான் இருக்குது. அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையால் ஒரு அதிர்வில் துடிச்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு உணர்வோடு தான் இருக்குது, உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ கல்லை எடுத்து அதை ஊடுருவி பார்த்துருக்காங்க விஞ்ஞானிகள். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா துடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அது சும்மா இல்லை, அது உள்ளுக்குள்ளே கல்லை ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே போய் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் துடிக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அது உணர்வோடு தான் இருக்குது. அப்படி உணர்வோடு இருக்கனால அதுக்கு உயிர் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த சிவலிங்கம் அப்படிங்கிறது, நம்ம ஒவ்வொரு சிவாலயங்களையும் போய் பார்க்கக்கூடிய இந்த சிவலிங்கம்ங்கிறது, இந்த பானலிங்கம்ங்கிறது, இதுக்குன்னா ஒரு அதிகமான ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதுக்கு நல்லா பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஏன்னா இது முக்கியம். ஒரு நல்ல அதிர்வு, அந்த அதிர்வை நம்ம அந்த அதிர்வை ஃபீல் பண்ணோம்னா அது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு தைரியத்தை கொடுக்குது, ஒரு நல்ல ஒரு ஊக்குவிசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நல்ல வைப்ரேஷன் சொல்லி சொல்கிறோம். இதே அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னு சொன்னால், அதை நம்ம ஃபீல் பண்ணும்போது, அந்த உணர்வோடு நம்ம இருக்கும்போது, அதை நம்ம ஒரு துன்பமாகவோ வருத்தமாகவோ கஷ்டமாகவோ ஏதோ பாரமாகவோ நம்மளுக்கு அனீசியான ஒரு பொருளாகவோ உணர்வோம். அப்படி இருக்கும்போது இந்த புனிதமான பொருட்கள் சொல்கிறோம் இல்லையா, பானலிங்கம் சொல்கிறோம், அது நல்ல வைப்ரேஷன் இருக்குது, நல்ல நேர்மறையான நல்ல அதிர்வோடு இருக்கிறனால தான் அது வழிபாட்டுக்குரிய ஒரு விஷயமாக காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் பானலிங்கத்தை பூஜை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
அப்போ அந்த அதிர்வும் மனிதனுடைய இந்த உள்ளார்ந்த அந்த உணர்வு, அந்த அந்த அதிர்வும் ஒன்றிணையும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய மேஜிக் நடக்குது. ஒரு கூடுதல் சக்தி கிடைக்குது மனுஷனுக்கு. அப்போ அதை எப்படி வாழ்க்கையில் முறையாக பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், இது வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த இந்த நுட்பமான இந்த உணர்வு இதை வளர்த்துக்கணும். இன்றைக்கி மனிதன் அறிவு சார்ந்து போகிறனால அவனுடைய உணர்வு அவன் இழந்துக்கிட்டே வர்றான். இந்த உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமே இந்த உலகம் அறிவு பின்னாடியே போய்கிட்டு இருக்கு. அதனால் இந்த உணர்வு தான் நம்ம கூட வந்துச்சு. இந்த உணர்வு தான் நம்ம கடைசி வரை நம்ம கூட இருக்க போகுது. இதை பலப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அந்த ஒரு மெத்தடை சொல்லித்தர்றது தான் யோக கலைன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ யோகாவினுடைய மெயின் கான்செப்டே உன்னுடைய உணர்வு பலப்படுத்துறது, அதை எப்படி இன்னும் நுட்பமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை நல்ல முறையில் பயன்படுத்தின மனிதர்கள் பூராமே வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நல்ல உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்க, மனப்பக்குவம் அடைஞ்சிருக்காங்க, அவங்க நல்ல மனிதர்களாக இருக்காங்க. அப்போ முன்னேறணும்னு ஆசைப்பட்டால் அறிவு மட்டுமே நம்மளுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டுமே போதாது. அப்படி பார்த்தா எல்லாரும் அறிவாளி தான். ஊசிக்கு ஊசி எதிர்முனை பாயுமா அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லாரும் அறிவாளியாக இருக்கும்போது யார் எப்படி முன்னேற்றம் அடைய முடியும்? அப்போ உணர்வான மனிதர்கள் அந்த அறிவை ஜெயிச்சிடுறாங்க. ஒருபடி அவங்கள விட்டு மேலே போயிடுறாங்க. அப்போ நல்ல முன்னேற்றம் வேணும், வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை வேணும், ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும், சந்தோஷம் வேணும், வாழ்க்கை நல்ல முறையில் வாழணும்னு சொன்னால் உணர்வை பலப்படுத்தணும். அந்த உணர்வை பலப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த மாதிரி நல்ல அதிர்வுகள் கொண்ட உணர்வு நிறைந்த பொருட்களை ஆன்மீகத்தில் பரிந்துரை பண்ணுறாங்க. இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள், இது வீட்டில் இருக்கணும். நம்ம வீட்டில் எவ்வளவோ பொருட்கள் இருக்குது, ஆனால் ஒரு ஒரு நல்ல அதிர்வு இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் வீட்டில் வச்சு அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பானலிங்கம்ங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்க வேண்டிய ஒரு புனிதமான ஒரு பொருள். பானலிங்கத்துக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. அது யார் வேணாலும் வழிபாடு பண்ணலாம். அதனால் வீட்டில் வாங்கி வச்சு அதை முறையாக பூஜை பண்ணி அதை வழிபாடு பண்ணணும்னு சொன்னால் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நம்மளுடைய உணர்வு நிலை பக்குவப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் அதை பயன்படுத்துங்க. அது கண்டிப்பாக நல்ல ஒரு விளைவை உங்களுக்கு ஏற்படுத்தும். நன்றி.